அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாதத்திற்கான மிதுன லக்ன ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணுன்று நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக 24 மணி இந்த மாதம் பூரா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களில் தான் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் முழுக்க தோள்பட்டை சார்ந்த சிலருக்கு சொத்து சுகம் வாங்குவதற்கான தன்மைங்கிறது இந்த மாதத்தில் சிலருக்கு எண்ணங்கள் அதிகமாக வரும். குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடிய தன்மைங்கிறது ஏற்படும். அதே போல் தந்தைக்காக சில முயற்சிகளை தானே முன் வந்து செய்வாங்க. சிலர் தந்தை இந்த ராசி லக்ன நண்பர்களுக்காக முயற்சிகள் தந்தையோடு சேர்ந்து செய்வாங்க. குழந்தைகளுக்காக சுப விரயத்தை தேடி வந்து செய்வாங்க. மூத்த சகோதரிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் செய்து தங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வாங்க. சிலருக்கு பதவி உயர்வுக்காக சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்திருப்பாங்க. பணம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக பணத்தை கடனை வாங்கியிருப்பாங்க. அதில் சிலருக்கு அந்த கடனெல்லாம் அடைஞ்சிரும். பேங்கில் வாங்கின கடன் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மூலியமாக செலவுகளும் அழுத்தமும் பலருக்கு ஏற்படும். வெளியூர் பயணங்கள் செல்வதன் மூலமாக உறவினர்களும் சென்று வருவதன் மூலமாக அழுத்தங்களை சந்திப்பாங்க. வேலையில் நண்பர்களோடு சேர்ந்து வெளியூர் சுற்றுலா போகக்கூடிய தன்மை ஏற்படும் சிலருக்கு. அதே போல் தந்தையிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தந்தை என்ன சத்தம் போட்டாலும் கவனமாக அவரிடம் பேசுங்கள். அவரிடம் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் பட்டிங்கன்னா அப்போ தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். சிலர் தந்தைக்காக ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடைபெறும். ஸோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது தந்தையிடம் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். தாயிடம் சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தோடும் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பேச்சில் தான் பிரச்சனை இருக்குது இந்த மாதத்தில். ஸோ மிதுன ராசி லக்ன நண்பர்கள் பேசுகிறதுல கவனத்தோடு என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சு பேசிக்கோங்க. எதையாவது பேசிடாதீங்க. ஏன்னா உடனுடன் பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு இருக்கும், காத்து ராசிங்கிறதுனால. அதனால் பேச்சில் மட்டும் கவனம். வார்த்தைகள் நம்ம வார்த்தைகளை உபயோகிக்கிறோங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்துட்டீங்க, இந்த மாதத்தை கடந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க.